எல்லாருக்கும் வணக்கம். இந்த விளக்கத்துக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வாழ்ற அந்த அவசர உலகத்துல எப்போவும் ஏதோ ஒன்ன நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த ஓட்டத்தினால வர்ற மனச்சோர்வு, அதாவது பர்ன் அவுட், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இதுக்கு ரொம்ப பழமையான, ரொம்ப ஆழமான ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் விலகி இரு அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விஷயம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானத்துல மே 20ஆம் தேதிக்கான குறிப்பிலிருந்து தான் இந்த அருமையான விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையிலேந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சு ஓடி ஆடி களைச்சு போய் வீட்டுக்கு வரோம். அப்போ நமக்கு முதல்ல என்ன தோணும்? அப்பாடா, எப்போ படுத்து தூங்குவோம் அப்படின்னு தோணும்ல. நம்ம உடல் ரொம்ப சோர்வடையும் போது அதுக்கு கண்டிப்பா தூக்கம் அப்படிங்கிற ஒண்ணு தேவைப்படுது. சரி, உடம்புக்கு தூக்கம் தேவைப்படுது, ஒத்துக்கலாம். ஆனா எப்பவும் பல சிந்தனைகளால, ஆசைகளால, கவலைகளால அலைக்கழிக்கப்படுற நம்ம உள்மனசுக்கு, நம்ம ஆத்மாவுக்கு என்ன தேவை? அந்த ஆத்மாவுக்கு எப்படிங்க ஓய்வு கொடுக்கறது? இந்த ஒரு முக்கியமான கேள்வியைத்தான் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். இப்போ நாம முதல் பகுதிக்கு வருவோம். உடலும் ஓய்வும். சுவாமி சித்பவானந்தர் தன்னோட குறிப்புல ரொம்ப தெளிவா சொல்றாரு. உடலுக்கு ஓய்வு தேவை, உறக்கம் தேவை அப்படின்னு. தூங்கும்போதுதான் நம்ம உடல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. இது சயின்ஸ் ஒத்திக்கிட்ட ஒரு விஷயம்தான். ஆனா அவர் இங்க வைக்கிற ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, வேண்டிய அளவு ஓய்வும் உறக்கமும் இல்லாவிட்டால் உடல் தேய்கிறது. ஆமாங்க, போதுமான தூக்கம் இல்லைன்னா நம்ம உடல் உறுப்புகள் அதோட பலத்தை இழக்க ஆரம்பிக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நம்ம அடிக்கடி ஃபீல் பண்ற ஒரு பிசிக்கலான உண்மை இல்லையா? சரி, இதுல இருந்து ஆன்மீக ரீதியா நம்ம என்ன கத்துக்கலாம்? அதான் அடுத்த பகுதி. ஆத்மாவுக்கு தேவை விலகி இருத்தல். இங்கதான் ஒரு அருமையான ஒப்பீட்டு நாம கவனிக்கணும். ஒரு பக்கம் ஓய்வு மூலமா உடல் புதுப்பிக்கப்படுகிறது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு தேவை விலகி இருத்தல். எப்படி தூங்கும்போதோ அல்லது சும்மா ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கும் போதோ நம்ம உடல் புது எனர்ஜியை பெறுதோ, அதே மாதிரி உலக விவகாரங்கள்ல இருந்து நம்ம அப்பப்போ விலகி கொள்ளும்போது நம்ம ஆத்மாவுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது. அதாவது விலகி இருப்பது அப்படிங்கிறது நம்ம ஆத்மாவுக்கான ஒரு தூக்கம் மாதிரிங்க. எப்பவும் பிரச்சனைகள்லயும் ஆசைகள்லயும் உழண்டுகிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் அதிலிருந்து நம்ம மனசை விலகி வைக்கிறது தான் நம்ம ஆத்மாவுக்கு நம்ம கொடுத்துற உண்மையான ஓய்வு. இல எப்படி நடைமுறைப்படுத்துறது? இதுக்காக ஒரு அழகான பிரார்த்தனையை அந்த தியானத்துல பார்க்க முடியுது. உலக பொருள்களே வேண்டி நிற்கும் நான், உன் பொருளே உன் பொருட்டு அவைகளை விட்டு விலகியிருப்பேனாக. இது எவ்ளோ ஆழமான வரிகள் பாருங்க. எப்பவுமே மெட்டீரியலான பொருள்களை தேடிதான் நம்ம மனசு அலையுது. ஆனா அந்த பரம்பொருளை அடையணும்னா இந்த உலக பற்றுதல்கள்ல இருந்து நான் விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியே இது காட்டுது. இது ஏதோ ஒரு கட்டாயமோ இல்ல தண்டனையோ கிடையாதுங்க. இது நம்ம ஆத்மாவை சுத்தம் பண்ற ஒரு ஆத்மார்த்தமான விருப்பம். இப்படி விலகி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் 3வது பகுதி, உள்ளிருந்து வரும் உயர்வு. நாம விலகி இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா, அப்பொழுது உள்ளிருந்து உயர்வு தானே வருகிறது. நீங்க உலகத்திலிருந்து கொஞ்ச நேரம் விலகி இருக்கும்போது உங்க ஆத்மா தன்னைத்தானே உயர்த்திக்கிறது. இதுக்கு நீங்க பெருசா எந்த கஷ்டமும் பட தேவையில்ல. அந்த தானே வருகிறது அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? அது இயற்கையா நடக்கும். எப்படி ஒரு கலங்கின தண்ணிய கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம விட்டா அழுக்கெல்லாம் கீழே தங்கி மேல தெளிவான தண்ணி கிடைக்குமோ, அதே மாதிரிதாங்க. நம்ம மனச தொந்தரவு பண்ணாம உலக விவகாரங்களிலிருந்து விலக்கி வைக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அமைதியும் உயர்வும் தானாகவே மேல வரும். இத சுருக்கமா ரொம்ப பவர்ஃபுல்லா 3 வார்த்தைகள்ல சொல்றாரு அவரு. விலகியிரு, விழித்திரு, நிறை நெஞ்சம் உடைத்திரு. முதல்ல தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து விலகியிரு. அப்படி விலகி இருக்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். அதுதான் விழித்திரு. அதாவது நீங்க முழு விழிப்போட, சரியான அவேர்னஸோட இருப்பீங்க. இந்த விழிப்படைஞ்ச நிலைமையில உங்களுக்குள்ள எந்த குறையும் இருக்காது. உங்க மனசு முழுமையா திருப்தி அடைஞ்சிருக்கும். அதுதான் நிறை நெஞ்சம் உடைத்திரு. இந்த 3 படிகளை தாண்டும்போதுதான் நம்ம ஆத்மாவுக்கு முழுமையான ஓய்வும் உயர்வும் கிடைக்குது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தாயுமானவரின் தத்துவ பார்வை. தாயுமானவர் ரொம்ப அழகா சொல்றாரு. தன்னை அறிய தனியறிவாய் நின்றருளும் நின்னை அறிந்து என் அறிவை நீங்கி நிற்க வேண்டாவோ. இதோட அர்த்தம் என்னன்னா, இறைவா, நீங்க எல்லாத்தையும் அறிஞ்ச ஒரு தனி அறிவா, அதாவது ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸா நிக்கிறீங்க. உங்களை நான் முழுசா அறியணும்னா நான் எனது அப்படிங்கிற என்னோட சின்ன அறிவை, என்னோட ஈகோவனை விட்டுடணும் இல்லையா? என் அறிவை வச்சுக்கிட்டே உங்களை எப்படி நான் முழுசா உணர்றது? அதனால என் அறிவை, என் அகங்காரத்தை நான் நீக்கி நிக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. இதுதாங்க விலகி இருத்தலின் உச்சகட்டம். பொருள்களை விட்டு விலகிறது மட்டும் அல்ல, நம்மளோட சின்ன அகங்காரத்திலிருந்தும் நம்ம அறிவின் செருக்குல இருந்தும் நம்ம விலகி இருக்கணும். இப்போ நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இது வெறும் தத்துவமா மட்டும் இருக்கக்கூடாது இல்லையா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இன்று நீங்கள் எதிலிருந்து விலகி இருக்க போகிறீர்கள்?
அது உங்க மொபைல் ஃபோனா இருக்கலாம், தேவையில்லாத கவலையா இருக்கலாம், இல்ல அடுத்தவங்கள பத்தின விமர்சனமா கூட இருக்கலாம். எது ஒண்ணு உங்க ஆத்மாவோட அமைதியை கெடுக்குதோ, அதிலிருந்து இன்னைக்கு ஒரு 10 நிமிஷமாவது விலகி இருந்து பாருங்க. உங்க உள்ளிருந்து ஒரு உயர்வு தானாகவே வர்றதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்து ஒரு அருமையான விளக்கத்தில் சந்திப்போம்.